ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா March 25. இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்த நாங்கள் இன்றைக்கி வந்து ஆர்டர் எடுக்க போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 ஆர்டர் எடுத்திருந்தேன். ஸோ 6 ஆர்டர்ஸ் எடுத்திருந்தேன். 4:30க்கு போயிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:44 ஆயிடுச்சு. 4 மணிக்கு இங்கே சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வீடியோலாம் குவாலிட்டி இல்லைங்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. அந்த செட்டிங்ஸில் போயிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் குவாலிட்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அட்வான்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1080p 4K வரைக்கும் இருக்குது. ஸோ வச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டே March 25 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டேட் அதான் 25 March 25 தெரியுதா? ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரூமில் இருக்கோம். ஸோ இனிதான் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. ஓகேங்க, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ, அப்புறம் பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, புதுசாக ஏதோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன், கண்ணாடிக்குள்ளே ஓடி பார்க்கலான்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா March 25. இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்த நாங்கள் இன்றைக்கி வந்து ஆர்டர் எடுக்க போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 ஆர்டர் எடுத்திருந்தேன். ஸோ 6 ஆர்டர்ஸ் எடுத்திருந்தேன். 4:30க்கு போயிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:44 ஆயிடுச்சு. 4 மணிக்கு இங்கே எப்படியும் கன்ஃபார்ம் கிளம்பிடுவோம் நேற்றே மாதிரி. ஸோ கிளம்பிட்டு நைட்டு 3 மணிக்குள்ளே எத்தனை ஆர்டர் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 ஆர்டர் எடுக்கலாம், இல்லை 10 ஆர்டர் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஸோ 8 சரிங்களா, 8 எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். எத்தனை பேர் நான் 8 எடுப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. நான் நாளைக்கு தான் சொல்லுவேன் எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்னு, சரிங்களா? என்னால் இன்றைக்கி 8 டார்கெட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா கம்பெனி 12 எடுக்கணும்னு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி 8 எடுப்போம். ஏன்னா நேற்று நான் நேற்று வந்து 3 எடுத்தேன், நேற்று 6 எடுத்தேன், இன்றைக்கி 8 எடுக்கணும்னு ஒரு ஐடியா. கேம்பில் இருந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லைசன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 பேருக்கு கிடைக்காம இருந்துச்சு. இப்போ நம்ம அஜிர்கோ, நம்ம ஜாயிஸில் அஜிர்கோங்கிற ஒரு இது தான், சரிங்களா? டைரக்ட் தான். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்போ கிடச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே லைசன்ஸ் இருக்குது. அதான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் 5 பேருக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த 5 பேரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் சும்மா கூப்பிட்டு டெஸ்ட் ட்ரைவ் போகலாம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால் ஏன்னா ட்ரைனிங்கே இல்லாமல் சும்மா போக முடியாது. அதனால் இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் உள்ளே போயிருக்காப்புல, இது ஒரு பள்ளிவாசல், மர்ஜித். இங்கே வந்து மர்ஜித் அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் பள்ளிவாசல். யான் சேர் பங்கல அடக்கு. சரி, நம்ம என்னால் நிற்போம். எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு அண்ணன் உள்ளே போயிருக்காரு, பாகிஸ்தான் அவங்க. அவர் உள்ள ப்ரேயருக்கு போயிருக்காரு. நாங்கள் நமாஸ் பண்ணோம்ல, அதனால் போயிருக்காங்க. இப்போ அவரும் வாரங்கிறதுனால நாங்கள் இந்த மஸ்ஜித் தானா, இதானா? தெரியல, ஆனால் உடனே முடிஞ்சிருமே. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, ஏன்ட சொல்லலை. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வர லேட்டாகவும் போல். எங்களுக்கு 4 மணிக்கு இல்லையாவது வெளியே போயிடணும். ஏன்னா என்னோட டார்கெட் வந்து 8 அடிச்சு ஆகணும், கண்டிப்பாக 8 பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் முன்னாடி போனால் தான் பண்ண முடியும். ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமில் மட்டும் தான். எப்படின்னா இப்போ ஒரு 11 மணிலேருந்து 11:10 வரைக்கும் தான் ஆர்டர் கிடைக்கும். அந்த 10 நிமிஷம் ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 12னா 12:10 கிடைக்கும். அதேமாதிரி 11:50 கிடைக்கும். இந்த மாதிரி இது கடைசி 10 நிமிஷம் இல்லை ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், அந்த 1 மணி நேரத்தில் அப்படின்னா மட்டும்தான் கிடைக்குமா. அதனால் டைமிங் போகணும். இப்போ 4 o'clock போகிறோன்னா 4 போனோடனே ஆர்டர்லாம் கிடைக்காது. எப்படியும் 4:10 4:20 அந்த மாதிரி டைம் தான் கிடைக்கும். பார்த்தீங்களா 4:20. எல்லாம் நல்லா பசங்களாக இருக்காங்களா ப்ரோ. Order finish, complete. Today 10 orders complete.
நூடுல்ஸ், சீஸ் கேக், பஜ்ஜி பஜ்ஜி, உள்ளிவடை, பருப்பு வடை, சமோசா சமோசா. ஓகே, என்ன வாங்க போகிறீங்க? சமோசா. சரி, எனக்கு 2 சமோசா. चार समोसा. டேய், எனக்கு 2 சமோசா. எனக்கு 2 சமோசா. वही बोला मैं. चार समोसा. चार चार समोसा. तीन. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு 2 சமோசா போதும். சமோசா. ஸோ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பக்கத்தில் தான், பொறுத்து பக்கத்தில், ஆனால் கொடுக்க வேண்டிய இடம் கொஞ்சம் தூரம் தான். ஸோ காசு வந்துருச்சு. சூப்பர். காசு போட்டு விட மாட்டாங்க, காசு போட்டு விட்டாங்க. அங்கே போய் சுற்றி வரணும். இங்கே தான் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட். இது க்ளவுட் கிச்சன் மாதிரி இருக்குது. $270 வாங்கியிருக்காங்க இந்த கேக்குக்கு. இந்த கேக்கை பத்திரமா கொண்டு போய் கொடுக்கல, அவ்வளோதான். $270 நம்ம சேலரிலேருந்து பிடிங்கிடுவாங்க. எதுக்குடா சைட் லாக்லாம் போடுறேன்னா, வண்டியை களவு எடுத்துருவாங்கங்க. இங்கே நிறைய வண்டி களவு போகுது. வண்டி களவு போனால் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, கம்பெனிக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. கம்பெனி ஜஸ்ட் ஒரு கேஸை கொடுத்துட்டு அடுத்த வண்டி வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு காசு பெரிய விஷயம் கிடையாது, அதுதான். கோ டு டெஸ்டினேஷன் கொடுத்தாச்சா, அப்போ வண்டி தான். ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் 10 மினிட்ஸ். 8 கிலோமீட்டர் 10 மினிட்ஸ் தான். என்னடா இது, மிஞ்சிலாம் 8 கிலோமீட்டர்னால் 8 நிமிஷம் தான் வரும். இப்போ என்னடா 10 மினிட்ஸ் தான் வருது. ஸோ இந்த ரம்ஜான் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த டிராஃபிக்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரம்ஜான் மாதம்லாம் லீவு உங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் எல்லாம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் கார் எடுத்து ஓட்டுறது. ஸோ அந்த சின்ன சின்ன பசங்க வெளியே போகிறது இந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்கு. ரம்ஜானுக்கு முடிஞ்ச பிறகு டிராஃபிக்லாம் இருக்காது நம்புகிறேன். ஓகேங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து பண்ணுறேன். ஏன்னா வந்து மைக்கில்ங்கிறதுனால காற்று சவுண்ட் அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு வச்சிடலாம் கண்டிப்பாக பண்ணுறேன்.